இந்தியாவோட கொராவலியை நெருக்கக்கூடிய ஒரு பகுதி. நான் அதை சிக்கன் நெக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்த நினைக்கல. நான் இட் இஸ் அ காரிடார். காரிடார்னு சொல்லலாம். நம்ம சிக்கன் நெக்கு, மட்டன் நெக்கு, எலிபென்ட் நெக் எல்லாம் இல்ல. தேவைப்பட்டா நம்ம எலிபென்ட் நெக்காவும் மாத்த முடியும் தேவைப்பட்டால். சோகால் போராளி, அடிப்படைவாதி, பிரிவினைவாதி ஷர்ஜீல் இமாம் வந்து இந்த டெல்லி ஷாஹீன் பாக் ப்ரொடெஸ்ட் நடந்தது பாத்தீங்களா? அப்போ ஓப்பனாவே அவன் சொன்னான், சிலிகுரி காரிடாரை கட் பண்ணிட்டா இந்தியாவையே வந்து ஒரு துண்டாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 80 முறை நார்த் ஈஸ்டுக்கு சுற்றுப்பயணம் செய்த சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் இவர் தான். கேட்டா நான் மோடி புராணம் பாடுவேன்னு சொல்லுவாங்க. மத்த பிரதமர்கள் பண்ண முடியாது, இவர் பண்ணிருக்கிறத நான் சொல்லிதானே ஆகணும். இந்த அரசியல் சாசன சட்டத்தை நீங்க வந்து வச்சுக்கிட்டு இந்த நாட்டையே தப்பு சொல்றீங்களோ, அந்த அரசியல் சாசன சட்டம் கொஞ்சம் தாறுமாறு ஆச்சுன்னா பாகிஸ்தான் மாதிரி நாடா இருந்தா உள்ள கம்பி எண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொரு முறை யோசிச்சு பேசுங்க. இந்தியா வல்லரசான்னு கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி தீவிரவாத அமைப்புகள்ல இருந்து, அந்நிய நாடுகள்ல இருந்து, இந்த பிராந்தியத்துக்கே ஒட்டாத சர்வதேச ஏகாதிபத்திய சக்திகள் கிட்ட இருந்து இந்த காரிடாருக்கு அச்சுறுத்தல் இருப்பது உண்மை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். இந்த நார்த் ஈஸ்ட்ல வந்து இப்ப இந்த சிலிகுரி காரிடார், அதாவது சிக்கன் நெக்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பல பிரச்சனைகள் வரப்போறதா வந்து செய்திகள் வலா வருதே சார். எந்த அளவுக்கு அது உண்மை, என்ன நடக்க போகுது சார்? அங்க ஆல்ரெடி பிரச்சனை இல்லாம இருக்கா என்ன சிலிகுரி காரிடார்ல? உங்களுக்கு அடிப்படையா பிரச்சனைகள் எடுத்து பார்த்தா சிலிகுரி காரிடார்ல அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு லிங்க் செக்ஷன்ல இருக்கு நார்த் ஈஸ்டுக்கும் இந்தியாவோட மையப்பகுதிக்கும். ஒரு 21-22 கிலோமீட்டர் விட்த், அது நேரோஸ்ட் பாயிண்ட். அதாவது குறுகிய ஒரு பகுதியில 21 கிலோமீட்டர்ல இருந்து 22 கிலோமீட்டர் தான் அதோட பரப்பளவே இருக்கு. சோ ஒரு காம்பஸ் வச்சு நீங்க ஒரு வட்டம் கிழிச்சிங்கன்னா இந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் நேபாள், இந்த பக்கம் பங்களாதேஷ், பூட்டான், எல்லாத்தோட எல்லையும் இது கூட வந்துடும். மல்டிபிள் ஜங்ஷன்ஸ் அது. ரெண்டாவது, அந்த காரிடார் வந்து கம்யூனலி சென்சிட்டிவ் காரிடாரும் கூட. தேங்க்ஸ் டு இன்னைக்கு இப்ப தேர்தல் நடக்கிற தருவாயா இருக்கிறதுனால வெஸ்ட் பெங்கால்ல தேங்க்ஸ் டு அங்க இருக்கிற பாலிடிக்ஸால கிட்டத்தட்ட அந்த காரிடாரை சுத்தி இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமா நடந்து அங்க இருக்கிற டெமோகிராபிக்ஸ், அதாவது அங்க யார் வசிக்கிறாங்க என்பதே வந்து கிட்டத்தட்ட அது அடிப்படையாவே மாறி உள்ளது. அது இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலா இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டே சொல்லலாம் நம்ம. ஏன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 5-7 கோடி மக்கள் தொகைக்கு வந்து இந்த காரிடார் தான் ஹார்ட்லைன். இது வழியா தான் போக முடியும். இதுதான் வந்து ஆக்சுவலா காரிடார் ஸ்டார்ட் ஆகுறது அது ஏஷியன் ஹைவே 2 அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் NH நேஷனல் ஹைவேவும், அங்க இருக்கிற நேஷனல் ஹைவே வந்து எப்படி ஸ்ரீநகர் லே ஹைவே எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த நேஷனல் ஹைவேவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான நேஷனல் ஹைவே. இங்க போற நேஷனல் ஹைவே இதுதான் வந்து மொத்த நார்த் ஈஸ்ட கனெக்ட் பண்ணக்கூடிய நேஷனல் ஹைவே. அப்கோர்ஸ் 170 கிலோமீட்டர்ஸ் போனா கூட அதோட ரொம்ப குறுகிய இடம் வந்து அந்த 21 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பகுதி. அதை சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவோட கொராவலியை நெருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லிட்டு நான் அதை சிக்கன் நெக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்த நினைக்கல. நான் இட் இஸ் அ காரிடார். காரிடார்னு சொல்லலாம். நம்ம சிக்கன் நெக்கு, மட்டன் நெக்கு, எலிபென்ட் நெக் எல்லாம் இல்ல. தேவைப்பட்டா நம்ம எலிபென்ட் நெக்காவும் மாத்த முடியும் தேவைப்பட்டால். சோ அது கவர்மெண்டோட வில்ல பொறுத்தது. அதுக்கான காரண காரியங்கள் பல்வேறு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அங்க இருக்கிற மக்கள் தொகை, நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அசாம், வெஸ்ட் பெங்கால தவிர்த்துட்டு மத்த நார்த் ஈஸ்ட் மாகாணங்களோட மக்கள் தொகையை நான் சொல்றேன். தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-7 கோடி பேருக்குள்ள இருப்பாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 5 கோடி பேர் ஸ்டாண்டர்ட். 5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், இதெல்லாம் மேகாலயா, இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இதோட மெயின் கனெக்டிவிட்டியே இதுதான். பிளஸ் இந்த சிலிகுரி காரிடாரோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவோட அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது நம்மளோட பிம்ஸ்டெக் காரிடாருக்கு, பங்களாதேஷ், இந்தியா, தாய்லாந்து, மியான்மர் எக்கனாமிக் காரிடார்னு ஒண்ணு இருக்கு, பிம்ஸ்டெக் காரிடார்னு சொல்லிட்டு. அந்த காரிடாருக்கு வந்து இதுதான் வந்து ஃபோக்கல் பாயிண்ட். இது வழியா தான் போய் ஆகணும். இங்க தான் தொடக்க புள்ளி. நம்மளோட எல்லா பொருட்களும் இது வழியா போய் ஆகணும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை பலப்படுத்தும் விதமாக நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கு. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம், யூனிஸ் இருந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் வந்து ISIயோட சேர்ந்து, இன்னும் சொல்ல போனா சில தகவல்கள் என்ன தெரிவிக்கின்றது என்னன்னா, யூனிஸோட ஆட்சி காலத்துல, அதாவது தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு 80 வயது ஒரு முதியவர் நோபல் பிரைஸ் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவரை வந்து அமெரிக்கா வந்து பங்களாதேஷ் மேல திணிச்சு
பங்களாதேஷை நாசப்படுத்த பார்த்து கடைசியில அது ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. அந்த அந்த முதியவர் வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸுக்கும் அந்த இடத்துல இடம் கொடுத்தாரு, லஷ்கர் இ தொய்பாக்கும் இடம் கொடுத்தாரு. ஹமாஸோட மீட்டிங்ஸ் வந்து பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. லஷ்கர் இ தொய்பா, ஹமாஸ், ISI, DGFI, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபோர்சஸ் இன்டெலிஜென்ஸ் பங்களாதேஷோட உளவு அமைப்பு, ISI இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தானோட உளவு அமைப்பு, லஷ்கர் இ தொய்பா பிளஸ் ஹமாஸ், இவங்க 4 பேரோட மீட்டிங்ஸ் வந்து பரவலா பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி பேசப்பட்ட ஒரு முக்கியமான பொருள் இந்த சிலிகுரி காரிடாரை எப்படி வந்து கட் பண்றதுன்னு சொல்றது. இதுதான் வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடியே ஷர்ஜீல் இமாம்னு சொல்லக்கூடிய ஒரு போராளி, சோகால்டு போராளி, என்ன கேட்டா பிரிவினைவாதி, ஆனா இந்தியால தான் போராளியை தான் பிரிவினைவாதியை தான் போராளின்னு சொல்றது ட்ரெண்ட் ஆச்சு. அந்த அந்த சோகால் போராளி, அடிப்படைவாதி, பிரிவினைவாதி ஷர்ஜீல் இமாம் வந்து இந்த டெல்லி ஷாஹீன் பாக் ப்ரொடெஸ்ட் நடந்தது பாத்தீங்களா, அப்போ ஓப்பனாவே அவன் சொன்னான், சிலிகுரி காரிடாரை கட் பண்ணிட்டா இந்தியாவையே வந்து ஒரு துண்டாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மெஹ்ஃபூஸ் ஆலம்னு சொல்லிட்டு இப்ப இருக்கு பாருங்க, இந்த நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி தோத்து போச்சே, யூனிஸோட அடிவரடி கட்சி, இளைஞர் அமைப்பு, அந்த அமைப்போ சேர்ந்தவங்க வந்து ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளான்ல இந்த சிலிகுரி காரிடாரை கட் பண்ணி பங்களாதேஷோட மொத்த நார்த் ஈஸ்ட் மாகாணங்களை இணைச்சு பெரிய பங்களாதேஷை உருவாக்குறது அவங்களோட பிளானா இருந்தது. சோ இது ஒரு நாடு இல்ல, பல நாடுகளுக்கு இந்த காரிடார் மேல கண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் சிக்கிம் சைட்ல இருந்து அந்த சைடு டிபெட் சிக்கிம் ஜாயின் பண்ற இடத்துல டோக்லாம் என்ற இடத்துல இருந்து சைனா வந்து ஓகே, சைனா எல்லாரும் சொல்றது என்னன்னா சைனா உள்ள வந்துரும், ஊடுருவிச்சுன்னா சிலிகுரி காரிடாரை கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சைனா வந்து ஹிமாலயாவை தாண்டி சிக்கிம் மலைப்பகுதிகளை தாண்டி இந்தியாவுக்குள்ள வேலியில இறங்கணும்னா நாட் பாசிபிள். அதே வந்து நேபாள் வந்து நேரடியா இன்வால்வ் ஆகி இதை பிரச்சனை கொடுக்கணும்னா நாட் பாசிபிள். பூட்டான் கொடுக்காது. பட் பங்களாதேஷ் வழியா வரக்கூடிய டெமோகிராபிக் வார், அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை வந்து மாற்றக்கூடிய ஒரு போரானது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதோட காரணங்கள் தான் இந்த SIR கூட எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு ரீசன். சோ ஒரு காரண காரியம் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலிகுரி காரிடார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஏற்கனவே நான் சொன்ன போல இந்த ரேடியஸ் 100 கிலோமீட்டர் ரேடியஸ் வட்டம் போட்டீங்கன்னா சைனா வந்துடும், பூட்டான் வந்துடும், நேபாள் வந்துடும், பங்களாதேஷ் வந்துடும். இது வரது இல்லாம இந்த காரிடார்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் எத்தனிக்கலி ரொம்ப சென்சிட்டிவ் ஜோன் இது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களை சேர்ந்தவங்களோ அங்க இல்ல. பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய தன்மை கொண்ட மக்கள் அங்க இருக்கிறாங்க. சோ இது ஒண்டிதான் ஹாட்லைன். இதை கட்டாச்சுன்னா சோ அங்க ஒரு சிவில் வார் உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? நார்த் ஈஸ்ட்ல ஒரு சிவில் வாரே உருவாக்கலாம். ஆல்ரெடி மணிப்பூர் திரும்பியும் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி நாகாஸ்க்கும் குக்கீஸ்க்கும் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி மெய்டீஸ்க்கும் குக்கீஸ்க்கும் பிரச்சனையா இருந்தது. நாகாஸ் வந்து நார்த் சைட் போனீங்கன்னா நாகாலாண்ட ஓட்டின போல இருக்கக்கூடிய பகுதிகளை நாகாஸ் அதிகமா இருக்காங்க. இப்ப நாகாக்களுக்கும் குக்கிகளுக்கும் பிரச்சனையா மாறி இருக்குது. மெய்டீக்களுக்கும் குக்கிகளுக்கு இருந்த பிரச்சனை வந்து இப்ப இல்ல. இதுக்கு முன்னாடி மேத்யூ வேன் டைக்னு ஒருத்தனை வந்து நம்ம இந்தியாவில அரெஸ்ட் பண்ணோம், CIA ஏஜென்ட். பிளஸ் யுக்ரைனியர்கள் ஒரு 14 பேர், அதுல 6 பேர் பிடிபட்டாங்க. 3 பேர் வந்து லக்னோல இருந்து தப்பி செல்ல ட்ரை பண்ணும்போது, 3 பேர் டெல்லியில இருந்து தப்பி செல்ல முயலும் போது இந்த மேத்யூ வேன் டைக் வந்து நம்ம கல்கட்டால 7 பேர் வந்து நம்ம கைது பண்ணோம். கைது பண்ணும் போதே இவங்க ட்ரோன்களை வைத்து அந்த இடத்துல தாக்குதல் எப்படி ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து மியான்மர் பார்டருக்கு அந்த பக்கம் தீட்டிட்டு இருந்தாங்க. போராளி குழுக்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இப்ப புரிஞ்சுக்கோங்க சிலிகுரி காரிடாரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. நார்த் ஈஸ்ட்ல வந்து இந்திய அரசு எத்தனை ஏர்போர்ட்டுங்க, புது ஏர்போர்ட்டுங்களை கட்டி இருக்கு, இப்ப எத்தனை ஹைவேஸை டெவலப் பண்ணிருக்கு, எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வந்திருக்கு. ஏன்னா இந்த பிரதமர் பதவிக்கு வந்த அப்புறம் வெறும் அசாமுக்கு மாத்திரம் 36 வாட்டி போயிருக்காரு. வெஸ்ட் பெங்கால் நான் சேர்க்கல. மத்த நார்த் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 44 முறை போயுள்ளார். 80 முறை சுற்றுப்பயணம் செய்த, நார்த் ஈஸ்டுக்கு சுற்றுப்பயணம் செய்த சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் இவர் தான். கேட்டா நான் மோடி புராணம் பாடுவேன்னு சொல்லுவாங்க.
மத்த பிரதமர்கள் பண்ண முடியாது, இவர் பண்ணியிருக்கிறத நான் சொல்லிதானே ஆகணும். அதுதான் அடிப்படை உண்மை. வெள்ளமே வந்தா கூட ரோடுக்கு வராத எத்தனை முதல்வர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்துல பக்கத்து ஸ்டேட் முதல்வர் தமிழ்நாடுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் திருப்பதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்ற காலகட்டத்துல திருப்பதியில கட்சி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா அண்ணா நகர்ல அந்த மாநில முதல்வருக்கு சேர்ந்த சமூகம் வந்து இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆந்திர முதல்வரின் சமூகம். அதனாலதான் போன வாட்டி இங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தின் சட்டமன்ற உறுப்பினரே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் ஏன் இங்க வந்து பிரதமரை பத்தி பேச விரும்பினேன்னா, பிரதமர் வந்து ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நார்த் ஈஸ்ட் கொடுக்குறாரு? இந்தியா வந்து டம்ப் இட் அண்ட் ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அங்க முதலீடு பண்ணிட்டு மறந்து போயிட்டு இருந்த காலம் போய் இப்போ நிஜமாவே அந்த இடத்துல வந்து பொருளாதார வளர்ச்சியை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான், மக்கள் மேம்பாடு எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அரசியல் இன்க்ளூசிவ்னஸ், அதாவது நீடா நார்த் ஈஸ்ட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை செட் பண்ணாங்க. அந்த நார்த் ஈஸ்ட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு வந்து கன்வீனர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசாமோட சிஎம் ஹேமந்த பிஸ்வா சர்மா. அந்த நீடா வந்து என்டிஏக்குள்ள ஒரு கிளை அமைப்பு. நார்த் ஈஸ்ட்ல வந்து காங்கிரஸுக்கு எதிராக இருக்கும் எல்லா கட்சிகளையும் ஒண்ணு திரட்டி அவங்க கூட அலையன்ஸை வச்சு அந்த அலையன்ஸ் கூட்டணிகள் மூலமாக நார்த் ஈஸ்ட வந்து சென்டர் கூட இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு போக்கை வந்து அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல பெருமளவு வந்து பிஜேபியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. பிஜேபி கட்சி அரசியல் ரீதியான அவங்க முதலீடுகள் பண்ணதுனால, அவங்க அரசியல் ரீதியா அங்க வந்து அவங்க வளர்க்கறதுக்கு அவங்க முயற்சி எடுத்ததுனால இன்னைக்கு அருணாச்சல் போன்ற மாநிலத்துல, மணிப்பூர் போன்ற மாநிலத்துல அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க. இன்னும் சில மாநிலத்துல வந்து எதிர்கட்சி அந்தஸ்து இருக்கு. இன்னும் சில மாநிலங்கள கூட்டாட்சியில இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்மளை சுத்தி இருக்கிற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறைந்த பாடில்லை. ஒண்ணு பொருளாதார ரீதியா இந்த 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 பகுதியை வந்து டெவலப் ஆகாம பாத்துக்கிறது சைனாவுக்கும் அட்வான்டேஜ், அமெரிக்காவுக்கும் அட்வான்டேஜ். இன்னொரு பக்கம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏன் அமெரிக்காவுக்கு அட்வான்டேஜ்னா, இந்தியா வந்து பெருங்கடல் வழியா எடுத்துட்டு போற சப்ளைஸ நிலப்பரப்பு வழியாவே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்கடான்னா அது இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் தானே. சைனாக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட் வந்து இந்தியாவுக்கு நிலப்பரப்புலயே கனெக்ட் ஆச்சுன்னா அப்போ அந்த லெட் அஸ் நாட் ஃபர்கெட் இந்த என்டையர் ரீஜன், இந்த சோ கால்டு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனுக்கு இன்னொரு பேர், பெரும்பாலுமான சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு இன்னொரு பேர் இண்டோ சைனா ரீஜன் அப்படின்னுவாங்க. சைனாக்கு எவ்வளவு அதுல பேர் இருக்கோ அதுக்கு இணையான பேர் முதல் பேரே இந்தியாவோட பேர் வந்துருது. ஏன்னா இந்தியன் கல்ச்சரல் இன்ஃபுளுயன்ஸ் வந்து ராஜராஜன் காலத்துல இருந்து இருக்கு அந்த பகுதிகள்ல. அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆமா சார், அங்கூர் வாட் கோயில்லாம் சொல்லவா சார் வேணும். அதெல்லாம் ஸ்ரீவிஜயா எம்பையர் கட்டின அங்கக்கோர் வத்தாகட்டும், இல்ல அதுக்கப்புறம் சோழர்கள் படையெடுத்து ஸ்ரீவிஜயா எம்பையரை வென்றதாகட்டும், இல்ல சுங்க வந்து டைனாஸ்டி சைனா டைனாஸ்டியை தோக்கடித்ததாகட்டும், சோழர்களோட புலிக்கொடி வந்து அப்படியே வங்கக்கடலையும் இந்திய பெருங்கடலையும் கிட்டத்தட்ட 100 வருஷம் மேல ஆண்ட அந்த வரலாற்றை வந்து நம்ம கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். அதே சமயத்துல நிலப்பரப்புலையும் நம்ம வந்து சோழன் வந்து வெறும் கோதாவரியோட நின்றுடல, கங்கை கொண்ட சோழன் தான் சொல்லுவோம். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்ன்றது வந்து ஒரு ப்ராவின்ஸ். கடாரத்தையும் கொண்டான், கங்கையும் கொண்டான். சோ மொத்த இந்த பக்கம் இந்த ஈஸ்டர்ன் சைடு ஃபுல்லாவே இந்த அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கும் போது நிலம் நீர் ரெண்டு வழியாவும் அவங்க வந்து போக்குவரத்தை வந்து மேம்படுத்தாங்க. குறிப்பிட்டு இப்போ இந்திய பெருங்கடலை நம்ம வந்து ஒரு வல்லரசா திகழ்ந்தாலும் நிறைய பேர் வந்து இது வல்லரசா அப்படின்னு கேட்பாங்க. அது வல்லரசா இல்லையான்னு சொல்லிட்டு அக்கறையில இருந்து கேட்கிறவர்களுக்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், இந்திய பெருங்கடலுக்கு பால்க் ஸ்ட்ரைட்டுக்கு அப்பாற்பட்டு அந்த பக்கத்துல இருந்து கேட்கிறவனுக்கு வந்து நான் கேட்க வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீ சோத்துக்கு திண்டாடும் போதே நாங்க சோறு கொடுத்தாதான் உனக்கு சோறு, நாங்க எண்ணெய் கொடுத்தாதான் உனக்கு எண்ணெய். சோ நீ பேசினா நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. beggars can't be choosers. Okay, so this is my answer to the people who talk from that side of Park Street. இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே, நீங்க என்னன்னாலும் பேசிட்டு போங்க. உங்களுக்கு இங்க வந்து இந்தியால இருக்கிறதுனால, உங்களுக்கு ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்கிறதுனால, உங்களுக்கு ஓட்டுரிமைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால நீங்க என்னன்னாலும் பேசலாம். அதுவும் இந்த அரசியல் சாசன சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனா எந்த அரசியல் சாசன சட்டத்தை நீங்க வந்து வச்சுக்கிட்டு இந்த நாட்டையே தப்பு சொல்றீங்களோ அந்த அரசியல் சாசன சட்டம் கொஞ்சம் தாறுமாறு ஆச்சுன்னா பாகிஸ்தான் மாதிரி நாடா இருந்தா உள்ள கம்பி எண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொரு முறை யோசிச்சு பேசுங்க, இந்தியா வல்லரசான்னு கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி.
வல்லரசா இருக்கிறதுனாலதான் இந்தியா வந்து இன்னைக்கு மற்ற நாடுகள் எல்லாம் லபோதிபோன் வாயை வைத்து அடிச்சுட்டு பெட்ரோல் விலைக்கு பயந்துட்டு இருக்கும் போது யாருக்கும் பயப்படாம பெட்ரோல் விலையை அதே ரேட்ல நம்ம நீடிச்சிட்டு இருக்கு. இது ஒன்றே நம்மளுக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதுக்கண்டு எல்லா விதத்திலையும் நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டோம் நான் சொல்ல வரல. 75 ஆண்டுகளில் நாம் கண்டுள்ள வளர்ச்சி சரியான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி. அது அப்பாற்பட்டது, அதை விட்டுருங்க. ஸோ கம்மிங் பேக் டு அவர் சப்ஜெக்ட். ஏன்னா அப்பப்போ உங்க மக்கள் கருத்தை எல்லாம் கூட நான் எடுத்து பாக்குறேன். அது அவங்க மக்கள் கருத்தை தான் நான் பாக்குறேன். நான் என் நாட்டு மக்கள் அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் என்ன தப்பா பேசினா கூட அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஒரு இந்தியனாக எனக்கு இருக்கிறது. பக்கத்து நாட்டுல இருந்து எவன் பேசினாலும் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. மொத்தத்துல அவர்களை நான் வந்து பொருட்டாக மதிப்பதில்லை. ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்டான்னா மிலிட்டரி பிரசன்ஸ் அங்க எப்படி இருக்கு. ஸோ நான் இப்ப எக்கனாமிக்கலி அவங்க வந்து நம்ம இப்படி டெவலப் பண்றத வந்து சைனா வந்து அதை நிறுத்த பாக்குறான்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் அமெரிக்கா நிறுத்த பாக்குதுன்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் ஹமாஸ் வந்து பங்களாதேஷ்ல ஊடுருவி இருக்குன்னு சொல்றேன். ஐஎஸ்ஐயோட ஊடுருவல்கள் அதிகரிச்சிருக்கு யூனிஸ் காலத்துலன்னு சொன்னேன். லஷ்கர்-ஏ தொய்பாவோட மூவ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி அங்க வந்து ஜமாத்தே இஸ்லாமி தான் ஃபெசிலிட்டேட்டே பண்ணிச்சு இந்த ஆக்டிவிட்டிக்கு எல்லாத்தையும். ஃபெசிலிட்டேட்டர்னா அவங்க தான் வந்து இதுக்கு உதவியே பண்ணாங்க ஹமாஸ் வந்து போறதுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் நடந்த அதே தருவாயில இந்திய அரசாங்கம் சில முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்தாங்க. அங்க வந்து 33 கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. 33 கோர்னா அது சில பேர் இங்க தத்துவ ஞானிகள், இராணுவ ரீதியில் மெத்த படித்தவர்கள், இன்னும் சொன்ன போனா இப்பாரும் அப்பாரும் இல்லாத ஜாம்பவான்கள் அதை கார்ப்புன்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க. அது கார்ப் இல்ல, கோர் கமாண்ட் அப்படின்வாங்க. 33 கோர் அது பேரு. அந்த 33 கோர் கீழே 3 டிவிஷன் இருக்கு. 3 இடத்துல இருக்கு. ஒண்ணு வந்து கிஷன்கஞ்சில இருக்கு, பீகார் கிட்ட, பங்களாதேஷ் பார்டர் கிட்ட வந்துடும் அது கிட்டத்தட்ட. இன்னொன்னு வந்து சோப்ரா அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு. சோப்ரான்னா பிஆர் சோப்ரான்னு நினைச்சுக்க போறீங்க நீங்க வேற, பிலிம் டைரக்டர் சோப்ரான்னு சொல்லிட்டு. அந்த சோப்ரா இல்ல, அந்த ஊர் பேர் சோப்ரா. அடுத்து வந்து எடுத்து பாத்தீங்கன்னா துப்ரி கோல்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வரும், சிலிகுரிக்கு அந்த பக்கம். துப்ரி கோல்பாரால அங்க ஒண்ணு இருக்கு. சோ இது மூணுமே வந்து டிவிஷன்ஸ். இது இல்லாம அஷிமரால வந்து ஒரு ஏர்பேஸ் இருக்கு, சிலிகுரிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏர்பேஸ், அதை காப்பாத்துறதுக்காக, அதாவது அதை வந்து கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கிறதுக்காக. இன்னொன்னு வந்து அது ஹெவிலி ஃபோர்டிஃபைடு ஏரியா. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப், இதெல்லாம் இந்திய ராணுவம் எல்லாத்தோட மூவ்மெண்ட் வந்து அந்த இடத்துல அதிகம். ஸோ ஹெவிலி ஃபோர்டிஃபைடு ஏரியா. 4வது முக்கியமான விஷயம், S-400 பேட்டரிஸ் அங்க வந்து வச்சிருக்கும். சப்போஸ் சைனா ஏதாவது ஃபயர் பண்ண ட்ரை பண்ணாலோ, இல்ல பாகிஸ்தான் வந்து இன்னொரு ஃப்ராண்ட் ஓபன் பண்றதுக்கு பங்களாதேஷ் மூலமா ட்ரை பண்ணிச்சோம்னா அதை முறியடிக்கிறதுக்கு S-400 வச்சிருக்கோம் நம்ம அந்த இடத்துல. S-400 ட்ரையம்ஃப். ஸோ ரஃபேலோட ஸ்குவாட்ரன் அஷிமரால இருக்கிறது தான் ரஃபேலோட ஸ்குவாட்ரன். ரஃபேல் பிளேன்களோட ஒரு ஸ்குவாட்ரன் வந்து அஷிமரால இருக்கு, அஷிமரா ஏர்பேஸ்ல. ஸோ இது இல்லாம புது மிலிட்ரி ஸ்டேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி கிஷன்கஞ்சில, ஷோப்ரால, துப்ரி கோல்பாரால இங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் டிவிஷனல் கமாண்ட்ஸ். ஸோ மிலிட்ரி ராணுவ ரீதியிலாவும் இங்க பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது முன்னையே வந்து பாதுகாப்பு அதிகமா தான். இப்போன்னா நான் முன்னேன்னு சொல்றது வந்து 62க்கு அப்புறம் நம்ம கத்துக்கொண்ட பாடங்களில் ஒரு பாடம் வந்து சிலிகுரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. அது இல்லாம இந்த ஒரு பிரச்சனைக்கு சிலிகுரி காரிடாரை சுத்திட்டு தான் நம்ம இந்தியாவோட இன்னொரு பக்கம் போனோம். நீங்க பங்களாதேஷ் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா டிட்டுலியான்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன் இருக்கு. அது வந்து கரெக்டா மேல போய் அப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், உள்ள வந்து அபெட் ஆகும். ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும், உங்களுக்கு மேப் அனுப்புறேன், இதை தயவுசெய்து போடுங்க. அது வந்து அப்படி மேல உள்ள போகும்போது அதை வந்து நம்ம சுத்திட்டு போறதுக்கு 90 கிலோமீட்டர் எடுக்கும். அதுக்கு பதிலாக சோப்ரால இருந்து அப்படியே நம்ம வந்து அந்த டிட்டுலியா வழியா ரோடு அந்த கட் பண்ணி போச்சோன்னா 4 கிலோமீட்டர் தான் ஆகுது பங்களாதேஷ்குள்ள ரோடு போறதுக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை, அதுக்கான ஒப்பந்தம் 1980லயே உருவாச்சு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். அதை செயல்படுத்துறதுக்கு பல்வேறு முட்டுக்கட்டைகள் பங்களாதேஷ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு, பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கிறதுனால இனிமேலாவது அந்த ஒரு காரிடார் வந்து செயல்முறை வந்ததுன்னா, அந்த 4 கிலோமீட்டர் காரிடார் வந்து
டிட்டுலியாவை கட் பண்ணிட்டு சோப்ரால இருந்து இன்னும் இந்தியாவுக்கு இந்த பக்கம் ஜெய்பால்குரி, அந்த பக்கம் ஜெய்பால்குரின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு காரிடார் வந்ததுன்னா நம்மளோட அந்த 90 கிலோமீட்டர் பயணமானது ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த காரிடார் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்படும், இது எந்த ஒரு அடிப்படையில் நம்ம வந்து இதை செயல்படுத்த முடியும்? இந்த காரிடாரை வந்து செயல்படுத்துறதா 2011லயே அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுறாங்கன்னா, பங்களாதேஷ்க்கு பல என்க்ளேவ்கள்னா இந்தியாவுக்குள்ளேயே கொடுத்துட்டு நாம எடுத்தோம். பங்களாதேஷோட குட்டி குட்டி கிராமங்கள் இந்தியாவோட நிலப்பரப்புக்குள்ளேயே இருந்தது. அந்த என்க்ளேவுக்கு வந்து சின்ன ஒரு பாதை அமைச்சு கொடுத்தோம் நம்ம. அது கூச் பிரார்னு ஒரு அரசு வந்து தாயபாஸ் ஆடும்போது அதால வந்த சில ஊர்கள் அந்த பக்கமும் சில ஊர்கள் இந்த பக்கமும் போக பார்ட்டிஷனுக்கு அப்புறமா என்க்ளேவ் வித் என்க்ளேவ் கூட இருக்கு. ஒரு ஊருக்குள்ள ஒரு 4 வீடு மாத்திரம் பங்களாதேஷ் வீடா இருக்கும், மிச்சம் இந்தியாவா இருக்கும், அதுக்கப்புறம் பங்களாதேஷா இருக்கும். எதுக்குள்ள இருக்குன்னே நம்மளுக்கு புரியாது. கடைசியில இது 2014லயோ 15லயோ இது வந்து பிரதமர் வந்து உடன்படிக்கை, ஷேக் ஹசீனாவுக்கும் பிரதமருக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை மூலமாக என்க்ளேவ்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் ஒன்ஸ் ஃபார் ஆல். அது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டிட்டுலியா காரிடாரை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. என்ன ஒரு கலவரம் மூண்டாலும், என்ன ஒரு பிரச்சனை அது பங்களாதேஷ்ல மூண்டாலும் சரி, அசாமோட எல்லை பகுதிகளில் மூண்டாலும் சரி, ஏன் வெஸ்ட் பெங்கால்ல மூண்டாலும் சரி, இது வந்து சிலிகுரி மேல ஒரு எஃபெக்ட் இருக்கும். சார் எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த இன்ஃபில்ட்ரேஷனை தடுக்கிறதுக்கும் தான், தேவையற்றவர்களை அப்புறப்படுத்துறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹைவே ஒரு 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 நாட்டோட முக்கியமான லிங்கே ரோட் லிங்க், ரயில் லிங்க். ரோட் லிங்க் நம்ம ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் டனல் சிஸ்டம் மூலமா ஒரு ரயில்வே லிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சிலிகுரி காரிடார்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து அந்த சைடுக்கு ஸ்ட்ரைட்டா அண்டர் கிரவுண்ட் டனல்ல. பட் இட் இஸ் ஒரு நாள் 2 நாள்ல முடிக்கக்கூடிய திட்டம் இல்லை. ஆனா டெஃபினட்டா அது முடிச்சிருவாங்கன்னு பாக்குறேன். ஸோ மொத்தத்துல இந்த காரிடாரோட ப்ரொடெக்ஷன் இந்தியா நார்த் ஈஸ்டோட ஒட்டுமொத்த ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கும். அது இல்லாம தீவிரவாத அமைப்புகள்ல இருந்து, அந்நிய நாடுகள்ல இருந்து, இந்த பிராந்தியத்துக்கே ஒட்டாத சர்வதேச ஏகாதிபத்திய சக்திகள் கிட்ட இருந்து இந்த காரிடாருக்கு அச்சுறுத்தல் இருப்பது உண்மை. அதற்காக இந்த அரசாங்கம் சில முயற்சிகளை முன்வைத்துள்ளது. அது வெற்றிகரமாகவும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபெறணும் போவதற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.